I welcome you to the channel Sentox Plus. English model sentences இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் பார்க்குறீங்க. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதே மாதிரி சென்டென்ஸ் நீங்களாக ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம காலேஜ் மேட், ஸ்கூல் மேட், நம்ம கூட படிக்கிறவங்களோட கொஸ்டின்ஸ் கேட்போம். நிறையா கேஷுவலாக கேள்விகள் கேட்போம். அந்த மாதிரியான கேள்விகள் மாடல் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டு யூ நீட் திஸ் புக்? உனக்கு இந்த புத்தகம் தேவைப்படுதா? டு யூ நீட் திஸ் புக்? டோன்ட் யூ நீட் டு ரெஃபர் திஸ் புக்? உனக்கு ரெஃபர் பண்ண இந்த புத்தகம் தேவைப்படலையா? டோன்ட் யூ நீட். டு யூ நீட் அப்படின்னா உனக்கு வேணுமா, உனக்கு தேவைப்படுதா? டோன்ட் யூ நீட் உனக்கு தேவைப்படலையா அப்படின்னு அர்த்தம். இந்த டூ டோன்ட் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. டு யூ வாண்ட் உனக்கு வேணுமா? டோன்ட் யூ வாண்ட் உனக்கு வேண்டாமா? டிட் யூ நீட் உனக்கு தேவைப்பட்டதா? இது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். டிட் யூ நீட் உனக்கு தேவைப்பட்டதா? டஸ் ஹி வாண்ட் டு கம்ப்ளீட் ஹிஸ் ப்ராஜெக்ட்? அவரோட ப்ராஜெக்டை அவர் முடிக்க விரும்பலையா? டஸ் ஹி வாண்ட் டு கம்ப்ளீட் ஹிஸ் ப்ராஜெக்ட்? டு யூ வாண்ட் டு ஹெல்ப் மீ? எனக்கு உதவி செய்ய நீ விரும்புறியா? டு யூ வாண்ட் டு ஹெல்ப் மீ? டிட் யூ ஹெல்ப் மீ டு கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த ப்ராஜெக்டை முடிக்க நீ உதவி செய்தியா, அதாவது செய்தாயா? பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். நீ செஞ்சியா அப்படின்னு கேட்போம். எனக்கு ஹெல்ப் பண்ணியா? டிட் யூ ஹெல்ப் மீ டு கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட்? ஹாவ் யூ ப்ரிப்பேர்டு ஃபார் தி இன்டர்னல் டெஸ்ட்? அகத்தேர்வு. இன்டர்னல் டெஸ்ட் அப்படின்னா அகத்தேர்வு. நீ எக்ஸாமுக்கு இன்டர்னல் டெஸ்ட்டுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறது ஆர் யூ ப்ரிப்பேரிங். அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் தி இன்டர்னல் டெஸ்ட்? டிட் யூ ப்ரிப்பேர் ஃபார் த டெஸ்ட்? எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? டிட் யூ ப்ரிப்பேர் ஃபார் த டெஸ்ட்? ஹாஸ் ஹி சப்மிட்டட் த ரெக்கார்ட் நோட்? ரெக்கார்ட் நோட் அவர் சப்மிட் பண்ணிட்டாரா? ஹாஸ் ஹி சப்மிட்டட் த ரெக்கார்ட் நோட்? டஸ் ஹி வாண்ட் டு சப்மிட் ஹிஸ் ரெக்கார்ட் நோட்? அவர் ரெக்கார்ட் நோட் சமர்ப்பிக்க விரும்புகிறாரா? அவர் சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு கேட்போம்ல, அதான் டஸ் ஹி வாண்ட் டு சப்மிட் ஹிஸ் ரெக்கார்ட் நோட். டு யூ வாண்ட் டு சப்மிட் யுவர் ரெக்கார்ட் நோட்? உன்னோட ரெக்கார்ட் நோட்டை நீ சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறியா? டு யூ வாண்ட் டு சப்மிட் யுவர் ரெக்கார்ட் நோட்? டிட் யூ கிளாரிஃபை யுவர் டவுட்? நீ உன்னோட சந்தேகத்தை தெளிவுபடுத்திட்டியா, கிளாரிஃபை பண்ணிட்டியா? டிட் யூ கிளாரிஃபை யுவர் டவுட்? பாஸ்ட் டென்ஸ். மே ஐ கிளாரிஃபை மை டவுட்? மே அப்படின்னு யூஸ் பண்ணால், குட் அப்படின்னு யூஸ் பண்ணாலே ரெஸ்பெக்டாக கேட்குறதா அர்த்தம். மே ஐ கிளாரிஃபை மை டவுட்? நான் என்னோடய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாமா, கிளாரிஃபை பண்ணிக்கலாமா? குட் யூ கிளாரிஃபை மை டவுட்? என்னோடய சந்தேகத்தை நீங்கள் கிளாரிஃபை பண்ண முடியுமா, அதாவது தெளிவுபடுத்த முடியுமா? குட் யூ கிளாரிஃபை. ரெண்டுமே ரெஸ்பெக்டாக கேட்குறது, பணிவாக கேட்குறது. வென் ஆர் யூ கோயிங் டு ரிப்போர்ட் டு காலேஜ்? இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னது? மீட் பண்ணுறது, பார்க்குறது, அதுதான் ரிப்போர்ட். ரிப்போர்ட்னால் இன்னொரு மீனிங் இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளமை ரிப்போர்ட் பண்ணுறது. இன்னொரு மீனிங் வந்து அந்த இடத்துக்கு போகிறது, இல்லை மீட் பண்ணுறது. யூ ஆர் ஆஸ்க்டு டு ரிப்போர்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அவரை பார்க்கணும். யூ ஆர் ஆஸ்க்டு டு ரிப்போர்ட் தி பிரின்ஸ்பால் அப்படின்னா நீங்கள் பிரின்ஸ்பாலை போய் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். வென் ஆர் யூ கோயிங் டு ரிப்போர்ட் டு காலேஜ்? எப்போ காலேஜுக்கு வந்து போக போகிறீங்க? வென் டு யூ வாண்ட் டு கோ டு காலேஜ்? எப்போ நீ காலேஜுக்கு விரும்புகிறாய்? வென் டிட் யூ கோ டு காலேஜ்? இது பாஸ்ட் டென்ஸ். எப்போ நீ காலேஜுக்கு போன? டிட் யூ கோ டு காலேஜ்? நீ காலேஜுக்கு போனியா? பாஸ்ட் டென்ஸ். டிட் யூ கோ டு காலேஜ்? ஹாவ் யூ கான் டு காலேஜ்? ஸோ டிட் யூ கோ டு காலேஜ்னால் கடந்த காலம். அது போன வருஷம் கூட இருக்கலாம், இல்லை அதுக்கு ஒரு போன வாரம் இருக்கலாம், போன மாதம் இருக்கலாம். ஜஸ்ட் நவ் ஹேப்பன், இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஹாவ் யூ கான் டு காலேஜ்? நீ காலேஜுக்கு போனியா? ஹாவ் யூ கான் டு காலேஜ்? டஸ் ஹி கோ டு காலேஜ்? அவர் காலேஜுக்கு போகிறாரா? டஸ் ஹி கோ டு காலேஜ்? ஆர் யூ ஸ்டடியிங் தேட் கொஸ்டின்? நீ அந்த கொஸ்டினை படிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆர் யூ ஸ்டடியிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் யூ ஸ்டடியிங் தேட் கொஸ்டின்? டு யூ நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? டிட் யூ சால்வ் திஸ் சம்? இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிட்டியா? பாஸ்ட் டென்ஸ். டிட் யூ சால்வ் திஸ் சம்? ஹவு கேன் வி ஆஸ்க் ஹிம் அ டவுட்? நம்ம எப்படி அவர்கிட்ட டவுட் கேட்க முடியும்? How can we ask him a doubt? How does he ask him a doubt? அவரால் எப்படி அவர்கிட்ட டவுட் கேட்க முடியும்? Who did you ask the hall ticket? யார் உண்ட ஹால் டிக்கெட் கேட்டது?
who did you ask the hall ticket? Who asked னும் போடலாம். Who asked you the hall ticket? Why are you coming late? ஏன் நீ லேட்டாக வந்துகிட்டு இருக்க? Are we late to college today? நம்ம இன்னைக்கு காலேஜுக்கு நம்ம லேட்டாக வந்துகிட்டு இருக்கிறோமா? Are we late to college today? Are you bringing any note? ஏதாவது நோட் கொண்டு வந்துட்டுருக்கியா? Are you bringing any note? Why did we tell him the answer? ஏன் அவருக்கு நம்ம ஆன்சரை சொன்னோம்? Why did we tell him the answer? Who told you to submit this book? இந்த புக்கை சப்மிட் பண்ணணும்னு யார் சொன்னது? Who told you? Did you lend the book from the library? லைப்ரரி அப்படின்னாலே lend அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும். ஏன்னா புக்கை கொடுக்குறாங்க நம்மளுக்கு, திரும்ப நம்ம கொடுக்கணும். ஸோ புக்கை வந்து கடன் கொடுக்குறாங்க. லெண்டிங் மணி, பணம் கடன் கொடுக்குறதுக்கு லெண்டிங் மணி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் புக்கை நம்மளுக்கு கொடுக்குறாங்க, லைப்ரரியில் திரும்ப கொடுக்கணும். Did you lend the book from the library? நீ அந்த புக்கை வந்து நூலகத்திலேருந்து பெற்றிருந்தாயா? Did you bring your hall ticket? ஹால் டிக்கெட் கொண்டு வந்திருந்தியா? எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் வர கொஸ்டின்ஸ். Did you know the answer? உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சா? Did he want us to explain? அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பினாரா, நினச்சாரா? Did he want us to explain? Do you remember the answer? உனக்கு ஆன்சர் ஞாபகம் இருக்கா? Can't you solve this problem? உன்னால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாதா? Does he submit the assignment? அவர் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டாரா? Did you direct him to the library? Direct அப்படின்னா ஒருத்தரை வழி நடத்துதல். நீ அவரை லைப்ரரிக்கு போக சொன்னியா? You direct him to the market அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு வழி சொல்லுன்னு அர்த்தம். You direct him to the market. நீ அவரை நூலகத்திற்கு போக சொன்னாயா? Have you asked him to go to the library? நீ அவரை லைப்ரரிக்கு போக சொல்லிட்டியா? Is he going to the library? அவர் லைப்ரரிக்கு போய்கிட்டு இருக்கிறாரா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் லைப்ரரிக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு அர்த்தம். ஹாவ் யூ met the principal? நீ பிரின்ஸ்பாலை பார்த்துட்டியா? ஹாஸ் ஹி அட்டெண்டட் த எக்ஸாம்? அவர் தேர்வை எழுதிவிட்டாரா? எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாரா? எக்ஸாம் ரைட் அப்படின்னு சொல்கிறத விட அட்டெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் நல்லது. ஏன்னா எக்ஸாம் வந்து வெரைட்டியாக இருக்கும். அதாவது எழுதுறது மட்டும் எக்ஸாம் கிடையாது, ப்ராக்டிக்கல் இருக்கும், ட்ராயிங் எக்ஸாம் இருக்கும். ஸோ ரைட் அப்படிங்கிற வேர்டை விட அட்டெண்ட் அப்படிங்கிற வேர்டு தான் ஆப்ட். ஆஸ் ஹி அட்டெண்டட் த எக்ஸாம்? ஹாவ் தே எக்ஸ்பிளைன் த தியரி? ஹாவ் தே எக்ஸ்பிளைன் த தியரி? அவர்கள் தியரியை விளக்கி விட்டார்களா? தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? வாஸ் ஹி ஸ்டடியிங்? அவர் படிச்சுக்கிட்டு இருந்தாரா? கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸில் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தாரா? வாஸ் ஹி ஸ்டடியிங்? வேர் யூ ப்ரெசன்ட் டு தி லாஸ்ட் வீக் கிளாஸஸ்? போன வாரம் கிளாஸுக்கெலாம் நீ வந்திருந்தியா? போன வாரம் கிளாஸஸ் எல்லாத்துக்குமே வந்திருந்தீங்களா? ப்ரெசன்ட் ஆகிருந்தீங்களா? வேர் யூ ப்ரெசன்ட்? ஆர் யூ இன் தி கிளாஸ் ரூம்? நீ கிளாஸ் ரூம்லையா இருக்க? ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் கேஷுவலாக நம்ம கிளாஸ் ரூமில் நம்ம பார்க்குற வாக்கியங்கள், நம்ம கேட்குற வாக்கியங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசுகிற வாக்கியங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஓன் சென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.